சுல்தான் இஸ்கண்டார் பிஎஸ்ஐ கட்டிடத்திற்கு அருகில் ஜோஹர் பாரு சிங்கப்பூர் நுழைவாயிலில் QR குறியீடுகளை அமல்படுத்துவது 2 வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. முதலில் அந்த திட்டம் நேற்று தொடங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. சுல்தான் இஸ்கண்டார் கட்டிடத்தில் உள்ள QR குறியீடு தற்போது மாய் ரெந்தாஸை பயன்படுத்தும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் பணியில் இருப்பதாக ஜோஹர் ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது ஃபஸ்லி முகமது சாலி தெரிவித்திருக்கிறார். தற்போது KSAB எனப்படும் மலேசியா சிங்கப்பூர் 2வது நுழைவு மையமான சுல்தான் அபுபக்கர் வளாகத்தில் மட்டுமே குடிநுழைவுத்துறை சோதனைக்கு QR குறியீடுகள் பயன்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். அங்கு பேருந்துகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை பயன்படுத்தும் மலேசிய குடிமக்கள் மாய் சுஜாத்ரா பயன்பாட்டில் காணப்படும் மாய் ட்ரிப்பை பதிவு செய்கிறார்கள். சோதனை அடிப்படையிலான காலகட்டத்தில் அங்கு QR குறியீடு செயல்பாடு சுமூகமாக நடைபெற்று வருவதாகவும் இதுவரை எந்த ஒரு தொழில்நுட்ப பிரச்சனையும் இல்லை என முகமது ஃபஸ்லி விவரித்தார். மலேசியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய இரு நாடுகளுக்கும் இடையிலான பயணிகள் QR குறியீடு பயன்பாட்டிற்கான விண்ணப்பத்தை பதிவேற்றம் செய்ய முயற்சி செய்யலாம் என்று முகமது ஃபஸ்லி வலியுறுத்தினார்.